சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் நம்ம வியூஸ்க்கு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் நமக்கு வந்த குவரி தாங்க. ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் அவருக்கு ஒரு சில ரிக்வயர்மென்ட் இருந்ததுங்க. அவருக்காக ப்ரொபோசல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே சார். ஓகே. எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம வியூவர்ஸ்க்கும் இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்றோங்க. ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா நம்ம எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும், இல்ல லம்சம் பண்ணணும், நமக்கு என்ன தேவை, ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு ரஃப் கால்குலேஷன் இப்ப ஆன்லைன்லயே நிறைய கால்குலேட்டர்ஸ் வந்துருச்சுங்க. ஆமா சார். நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்கு சார். ஆமா. அதனால இதெல்லாம் இந்த சாம்பிள்ஸ்லாம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்? என்ன நமக்கு அதோட ரிசல்ட் வருது? அப்படின்னும்போது ஒரு பேசிக் ஒரு புரிதல் வரும் இல்லைங்களா? ஆமா சார். சோ அந்த கான்செப்ட் தாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஒரு எஸ்டபிள்யூபிங்க. அதாவது அவர் எப்படி பிளான் பண்றாருன்னா, ஹவுஸ் லோன் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அது ஒரு லாங் டென்யூருக்கு போகுது. ஓகே சார். ஓகே. அப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு போகுதுங்க. அதோட இஎம்ஐ அமௌண்ட் 35,000. ஓகே சார். ஸோ அவரு ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்றாருன்னா நம்மகிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டாருன்னா, சார் நான் இப்போதைக்கு எனக்கு ஒரு வேற ஒரு இதுல இப்போ ஒரு ஒரு கார்பஸ் அவர் கிடைக்க போகுதுங்க. ஓகே சார். ஓகே. அந்த கார்பஸ்ல இருந்து நான் ஒரு எஸ்டபிள்யூபி பண்ணணும். ஒரு 35,000 பண்ணணும். ஓகே. அதை நான் 25 வருஷம் ஃபர்ஸ்ட் நான் சேஃப்டி பண்ணிடணும். ஏன்னா எனக்கு ஒர்க் ஸ்டெடியா இருக்குமான்றது தெரியாது. ஓகே சார். ஓகேங்களா? ஐடில ஒர்க் பண்றாரு. ஸோ ஒர்க்குன்றது எனக்கு தெரியாது. அந்த ஸ்டெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அதை பண்ணிட்டோம்னா அந்த ஹவுஸ் லோன் இதுவும் நம்ம செக்யூர் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கப்புறம் கையில கிடைக்கிற அமௌண்ட்டை கூட நான் ப்ரீ க்ளோஷர் கூட பண்ணிடுவேன் லோனை. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் தாங்க. நான் டிசிஷன்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ப்ரொபோசல் மாதிரி நான் ஒரு 35,000 ஒரு 25 வருஷத்துக்கு எடுக்கணும்னா எனக்கு என்ன கார்பஸ் தேவைப்படும்? ஓகே. அப்ப நான் அந்த கிடைக்கிற கார்பஸ் இனஃபா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி கேட்டாருங்க. அவருக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே சார். அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல அனுப்பிச்சதுங்க. அது ஒர்க் அவுட் பண்ணதுல பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா வருங்க. கண்டிப்பா சார். லம்சம் இன்வெஸ்ட்மென்ட். அது எஸ்டபிள்யூபி பாருங்க 0 இயர்ஸ்னு போட்டோம் நம்ம. அப்ப உடனே அவர் எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா சார். இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சோனே அடுத்த மாசத்துல இருந்து எடுக்கறாரு. ஆமா. சோ இது நம்ம பிராக்டிகலா மத்தவங்க நார்மலா வியூவர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நம்ம 0 இயர்ஸ்ல அவர் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஈக்விட்டில இருந்து நம்ம டைரக்டா ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா ஒரு போர்ஷன் டெட்ல வச்சிருவாங்க. அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு கார்பஸ்ங்க. அதான் சார் 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நீங்க ஆமா. அப்போ இவருக்கு 35,000 தேவை இருக்கு இல்லைங்களா? அந்த 35,000 இன்டு 36 மாசம். ஓகே சார். அத அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல வச்சிடணுங்க. சரி சார். மீதி இருக்கிறத நம்ம ஈக்விட்டி, ஃபிளெக்ஸி கேப், மிக்ஸ்டா ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் அந்த மாதிரி வச்சிடணுங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பாருங்க 10% தான் வைக்கிறோம் நம்ம. ஓகே. மினிமம் தான் வச்சிருக்கோம். நீங்க சொன்னது எக்ஸாக்ட்டா ரைட் தான். அந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி அந்த பக்கெட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துடணுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ வித்ட்ராவல் பீரியட் 25 இயர்ஸ்க்கு. ஓகே சார். அதுல ஒரு வித்ட்ராவல் பண்றதுல அப்படியே நீங்க டவுன் இதுல பாத்தீங்கன்னா அந்த 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறங்க. ஓகே சார். லாஸ்டா அவரோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டில் 1,72,452 rupees இருக்கும். இது ஒரு 10% கால்குலேஷன்ல தான் போட்டோம் நம்ம. ஓகே சார். ஸோ இதோட பெட்டரா ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது இந்த அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸா இருக்குங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் அவர் கொடுத்ததுங்க. ஓகே சார். இதே அதை ஷூரிட்டி பண்றதுக்காக அவர் கேட்டாரு, சார் 40 லட்சம்லாம் முடியாது, ஒரு 30 லட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம 2 எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட் பண்ணணும் தான் ஆக்சுவல் என்னன்றது தெரியுங்க. கண்டிப்பா சார். ஆமா. அப்ப அந்த 30 லட்சத்துக்கும் நம்ம போடும் போதுங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% வச்சிட்டோம். முன்னாடி 10% வச்சோம், 12% வச்சோம். ஓகே சார். ஏன்னா கொஞ்சம் ஹையாவே வச்சாவது கம்ப்ளீட் பண்ண முடியுதான்றது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்தீங்கன்னா 177 மந்த்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியுங்க. கரெக்ட் சார். முன்னாடியே காலி ஆயிடுச்சு. முன்னாடியே கார்பஸ் முடிஞ்சிருங்க. கரெக்ட் சார். அதே மாதிரி இந்த மாதிரி 12% எக்ஸ்ட்ரீமாவும் வைக்க கூடாது எப்பயுமே எஸ்டபிள்யூபி பண்ணும் போதுங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? 10% இல்லைன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைக்கிறதுக்கு இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப நமக்கு கார்பஸ் அதிகமா தேவைப்படும்ன்றது புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ரேஞ்சுனா மினிமமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 lakhs கம்மியா நீங்க 30 lakhs இருந்தா கூட பத்தாதுன்றது தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் சார். ஆமா. அப்போ நீங்க உங்களுக்கு ரெக்வயர்டு ஒரு 40 lakhs இல்ல அது ஒரு 35, 36 lakhs இல்ல உங்ககிட்ட கம்மியா இருந்துச்சுன்னா அதை வச்சு டிஃபரலுக்கு பிளான் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? டிஃபரல் பண்ணிட்டு நம்ம என்ன அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் வரைக்கும் நம்ம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கணும். ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டார்கெட் அமௌண்ட்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. அதுதான் நம்ம இங்க சொல்ல வர்றதுங்க. நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்றோம், ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்றோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணும் போதுங்க இந்த நமக்கு என்ன அமௌண்ட் தேவைன்றது டார்கெட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது அவர் என்ன கேட்டாருன்னா, சார் நான் இப்போ கார்பஸ் இல்ல, நான் டுவர்ட்ஸ் எஸ்ஐபி மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் எனக்கு அதுக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கன்னாரு. ஓகே சார்.
அப்போ அவருக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டா நான் ஒரு 40,000 பண்ண முடியுங்கன்னாருங்க. ஓகே சார். அப்ப ஓகே. 40,000 பண்றாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு பண்ணணுங்க. இப்ப நம்ம வந்து எஸ்ஐபி பண்றதுனால 12% எடுத்துக்கிட்டோம் ரீசனபிளா. ஓகே சார். ஓகே. அப்ப அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் 24 லேக்ஸா இருக்குங்க. ஓகே சார். அது வந்து 32 லேக்ஸா வளர்ந்துருக்கும். growth ஆயிருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? சோ இது எதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கனெக்ட் பண்றோம். ஏன்னா அவருக்கு எப்படியும் அந்த ஹோம் லோனோட இஎம்ஐயே செக்யூர் பண்ற டுவர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்னும் போது அவரோட ஜாப் கேரண்டி ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அப்புறம்ன்றதுனால தான் எவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும். புரியுது சார். ஸோ ஓகே. அது டுவர்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அவர் கேட்குறாரு அவரோட போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட். ஏன்னா அவரோட சேலரின்றது இருக்கு. அந்த சேலரியில என்னால ஒரு 40,000 நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு என்னால கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஓகே சார். ஓகே. ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்றது அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருக்கு ரிசல்ட் தெரியுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா ஏர்ன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 5,000 ருபீஸ் எஸ்ஐபி பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆமா சார். அவங்களுக்கு எது கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. கரெக்ட் சார். மத்த லோனா இருந்துச்சுன்னா பிக்ஸ்டா ஒரு அமௌண்ட்க்கு வருவாங்க. ஆமா. அப்ப ஒர்க் அவுட் ஓகே. பண்ணும்போது இந்தந்த பர்பஸுக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமா சார். அப்ப இந்த பர்பஸுக்கு நம்ம வந்து தேவைன்னா நமக்கு இவ்வளவு கார்பஸ் தேவைப்படும். அந்த கார்பஸ் இல்லைன்னா நான் இவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும். இந்த எஸ்ஐபி வந்து எவ்வளவு காலத்துக்கு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது, ஒரு கிளாரிட்டி இருக்கும்போதுங்க, நம்ம இந்த பினான்சியல் இதுல டிராவல் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா சார். நம்ம எதுக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம், எந்த மாதிரி போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. அப்போ ஓகே சார். அவர் வந்து சொல்றாரு, இல்ல 40,000 இல்லைன்னா சும்மா ஒரு இது கேக்குறாங்க. ஏன்னா வேற ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நமக்கு வீட்ல ஆமா. சொல்றோம் நம்ம இப்ப கண்டிப்பா இருக்கிறதுக்கு. சார். ஒரு 20,000 நான் பண்ற மாதிரி இருந்தா எத்தனை வருஷத்துக்கு பண்ணணுங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அதுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாச்சுங்க. ஓகே சார். அப்போ ஒரு 20,000 கட்டுறாருன்னா, இப்ப முன்னாடி கட்டினார் இல்லைங்களா? 8 வருஷத்துக்கு கட்டணுங்க. 96 மந்த்ஸ்க்கு பண்ணணுங்க. ஓகே. ஓகே சார். அதே அமௌண்ட் ரீச் ஆகறதுக்கு. ஓகே. அப்ப நம்ம நம்ம கொஞ்சம் டபுள் த அமௌண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இயர்லியரா ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம அந்த டார்கெட் அமௌண்ட் ரீச் ஆகுறோம். ரீச் பண்றோம். கண்டிப்பா சார். இல்ல உங்களுக்கு வேற கமிட்மெண்ட் அது எவ்வளவு முக்கியம் இருக்குது, மத்தோட செலவுலாம் இருக்குதுன்றத புரிஞ்சு அப்ப பொறுத்துங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு 20,000 நீங்க பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க மினிமம் உங்க மைண்ட் செட் வந்து 8 இயர்ஸ்க்காவது நீங்க வந்து பண்ணணுங்க. கண்டிப்பா சார். எஸ்ஐபி ஓகே. கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் அந்த டார்கெட் அமௌண்ட். பட் ஸ்டில் அந்த டைம்ல நம்ம பாக்குறோம், இல்ல அதுக்கு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி கூட வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கூட அது வரைக்கும் நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டுங்க. அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குங்கன்ற நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஓகே நீங்க சார். ஸ்டாப் புரியுது. பண்ணிட்டு எந்த ஒரு டைம்ல உங்களால முடியலன்னும் போது பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் டிஃபர் பண்ணீங்கன்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து க்ரோ ஆகுங்க. ப்ரோ ஆமா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து ஜஸ்ட் ஜென்ரலா அவங்க வீட்ல அவங்க எல்டர்ஸ்க்காக கேட்டாருங்க. ஓகே சார். இப்ப ஓகே. இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி தேவைப்படுதுங்க. அவங்களுக்கு டுவர்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு செலவுக்குன்ட்டு தனியா பிளான் பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு 5,000 ருபீஸ் ஜென்ரலா அந்த நான் வந்து அவருக்கு நார்மலாவே யாரா இருந்தாலும் வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃபிளேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்கோம். கண்டிப்பா. இன்ஃபிளேஷனை மறக்க கூடாதுங்க. ஏன்னா ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர் படியே 6% வந்துருங்க. ஓகே சார். ஓகே. இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல தான் இருக்கும். 10% 12% தான் இன்ஃபிளேஷன் இருக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. அதாவது நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம்னா அவரு இன்னைக்கு தேவை மாசம் மாசம் 5,000 ரூபான்னு சொன்னாருங்க. அடுத்த ஓகே. 30 வருஷத்துக்கு தேவைன்றது தான் அவர் எங்கிட்ட ரெக்குயர்மெண்ட் சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட நான் டிஸ்கஷன்லயே நம்ம சொன்னது என்னன்னா 30 வருஷத்துக்கு 5,000 ரூபானா இன்னைக்கு பத்துங்க, அடுத்த வருஷம் ஓகேங்க. ஆனா அது ஒரு 3 வருஷம் கிராஸ் ஆகும்போது இன்ஃபிளேஷனுக்கு இந்த 5,000 ரூபாய் பத்தாதுன்றதும் சொல்லியாச்சு. ஓகே சார். ஓகே. பட் ஸ்டில் அவரோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்ஷன் மாதிரி அமௌண்ட் மீதி இருக்கிற அமௌண்ட் அவர் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு ரெகுலரா ஒரு அமௌண்ட் வரா மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்குன்னும் போது 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. ஓகே. இவர் 5,000 ரூபாய் எடுக்கணும்னா. ஓகே சார். அதுலயும் நம்ம எஸ்டபிள்யூபி பீரியட்ல பாத்தீங்கன்னா 10% தான் வச்சிருக்கோம். ஹையஸ்ட் லெவல்லே வச்சிருக்கோம். ஏன்னா அதோட கம்மியா வைக்கிறது தான் வந்து அட்வைசபிள்ங்க. 9% 8% இல்லைன்னா வந்து நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்றது எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா இன்னைக்கு கரண்ட் டேட்ல உங்களுக்கு வந்து பிக்சட் டெபாசிட்ல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, மந்த்லி பே அவுட் என்ன வருதுங்க, 6 to 7% அந்த மாதிரி இருக்கு சார். அந்த ரேஞ்சிலே நீங்க வச்சுக்கணுங்க. ஓகே. எஸ்டபிள்யூபி எடுக்கிறப்போ. எஸ்டபிள்யூபி எடுக்கும்போது அப்ப உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலா வந்து அவர் என்ன கேட்டாருன்னா 20,000 ஏன்னா அவரோட சேலரியை பொறுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா நான் நிறைய டைம் டிஃபர்மெண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன் இல்லைங்களா? ஆமா சார். அதனால அவருக்கு வந்து டிஃபர்மெண்ட்ல என்னதான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் இதே வந்து ஒரு 35 லட்சம் எனக்கு தேவை, ஓகே. ஒரு ஓகே சார். 40 லட்சம் தேவை. ஏன்னா அவரோட லோன் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறாருங்க. ஓகே சார். லோன் அமௌண்ட் இல்ல இந்த எஸ்டபிள்யூபிக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்களா? 40 லேக்ஸ் ஆமா. 30 to 40 லேக்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த அமௌண்ட் நான் கார்பஸ் அச்சீவ் பண்ணணும். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு என்னால புஷ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே அவருக்கு மைண்ட்ல ஓடுறது எல்லாமே ஜாப் செக்யூரிட்டி தாங்க. ஏன்னா இது எவ்வளவு வருஷம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம்ன்றது கூட அவருக்கு பெருசா தெரியுதுங்க.
கரெக்ட் சார். ஓகே. எந்த அளவுக்கு ஷார்ட்டா நம்ம பேசலாம் எவ்வளவு அப்படின்றத ஷார்ட்டா சொல்றாரு. பண்ண முடியும் எனக்கு குயிக்கா அது எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கேட்டாங்க. ஓகே சார். புரியுது. ஓகே அதே சார். டைம்ல அவர் என்ன கேட்டாருன்னா, சார் நான் 20,000 ரூபாய் சேர்த்தாலும் ஏன்னா நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறது கரெக்டா இருக்கும், ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் சார். அப்ப நான் 20,000 ரூபாய் மாசம் மாசம் சேர்க்கிறேன், 30,000 ரூபாய் மாசம் மாசம் சேர்க்கிறேன், இல்ல 40,000 ரூபாய் மாசம் மாசம் சேர்க்கிறேன், இல்ல 50,000 ரூபாய் மாசம் மாசம் சேர்க்கிறேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு கிளாரிட்டி வர மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. ஆனா பண்றது எல்லாமே 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் நான் டிஃபரல் பண்றதுக்கு ரெடி. ஓ ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் 3 இயர்ஸ் மட்டும் தான் பண்ண போறீங்க. 3 இயர்ஸ் தான் பண்ண போறாரு. சோ அதுக்கு தான் இந்த ப்ரொபோசல் நம்ம கொடுத்தோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 இயர்ஸ் பண்ணிருப்பாருங்க. அப்ப 36 20,000 பாருங்க, 7,20,000 ரூபாய் பண்ணிருப்பாருங்க. ஆமா சார். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல டிஃபரெண்ட் பண்ணாம அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது பாத்தீங்கன்னா 12%, 13%, 15% 3 டிஃபரெண்ட் ஒர்க் அவுட் கொடுத்தாச்சுங்க. ஓகே சார். இந்த 15ன்றத மறந்துடணுங்க. ஏன்னா இது மார்க்கெட்டை பொறுத்து தான் ரிட்டர்ன்ஸுங்க. ஏன்னா 15%க்கு மேலவும் வரலாம். கண்டிப்பா சார். ஓகேங்களா. ஆனா வந்து அட்வைசபிள் நம்ம கால்குலேஷன்ல ஏதாவது நம்ம வச்சுக்கணும்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை வச்சுட்டு ஒரு 12% வச்சுக்கலாம். இதே வந்து செபியே அட்வைசபிள் பாத்தீங்கன்னா 13% ஒர்க் அவுட் பண்ணிக்க சொல்றாங்க. ஏன்னா சென்செக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸே உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து 13% கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதனால நம்ம 3 ஒர்க் அவுட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஸ்கீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஒரு இருக்கலாம். ஆனா நம்ம வந்து கார்பஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து 12 to 13% குள்ள வச்சுக்கலாங்க. சோ இவரோட கேட்கறது வந்து 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம்ன்றது வந்து இதுல இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து 20,000 ரூபாய் மாசம் மாசம் அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா எப்ப அச்சீவ் பண்ணுவாருன்றது பாத்துங்க. அப்படியே ரெடி ரெக்கனர் சார்ட் மாதிரி வந்துரும் இதுல. கண்டிப்பா சார். இதுல வந்து கரெக்டா 12th இயருங்க. ஆமா சார். 12th இயர் பாத்தீங்கன்னா 33 lakhs இருக்கு. 11th இயருங்க. ஆக்சுவலா 11 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு வந்து 12%லயே 30 lakhs வருதுங்க. 29,97,000. கரெக்ட் சார். ஓகேங்களா. அதான் 12th இயர்னு வச்சுக்கலாம். ஒரு 20,000 அவர் பண்றாரு, 3 இயர்ஸ்க்கு பண்ணிட்டாரு ஓகே. அப்படின்னா 12 இயர்ஸ் டிஃபர் பண்ணணுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா. இது ஒரு பெரிய பீரியடுங்க. பெரிய ஒரு லாங் டேர்ம்னு சொல்லலாம் இதை. கண்டிப்பா சார். கரெக்ட்டுங்களா. அதனால நம்ம வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தா எவ்வளவு பாசிபிள் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணோம்னா என்ன பாசிபிலிட்டின்றத பார்ப்போங்க. ஓகே சார். ஓகே. அப்போ அவரு 30,000 ரூபாய் பண்றாருன்னா ஓகே 3 வருஷத்துக்கு பண்ணிட்டாருங்க. அப்புறம் டிஃபரல் பண்றாரு. ஓகே சார். அப்போ அவர் ரீச் ஆகுறது பாருங்க, நியர்லி வந்து 8th இயர்லயே ரீச் ஆயிடுவாரு. ஆமா சார். ஓகேங்களா. அதுதான் இந்த பவர் ஆஃப் வந்து நம்ம பண்ற கார்பஸ், நம்ம எவ்வளவு அமௌண்ட் நம்ம இனிஷியலா பண்றோம் இல்லைங்களா, அதுவும் இம்பார்ட்டன்ட் இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு எஸ்ஐபி அமௌண்ட் பண்றோமோன்றதும் இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா. இதே வந்து அவரோட கால்குலேஷன் தான். ஏன்னா அவரோட இதுதான் சொன்னாரு, பாசிபிலிட்டி இருக்கு, ஒர்க் அவுட் பண்ணலாம் சார். ஒரு 40,000 50,000 சொன்னாருங்க. அடுத்து 40,000 பார்ப்போம். ஓகே. நீங்க 40,000க்கு பாருங்க, அதே 36 மந்த்ஸ்க்கு தான் பண்ணிருப்பாரு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாருங்க? 14,40,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாரு. ஆமா சார். ஓகேங்களா. எப்ப அந்த 30 லட்சத்தை கிராஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா 5th இயரே தொட்டுறாரு. கண்டிப்பா சார். ஓகேங்களா. 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல தான் நம்ம 12%லயே தான் நம்ம சொல்றோம் நம்ம. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து அவரால பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 3 இயர்ஸ் தான் இல்லைங்களா. 3 இயர்ஸ் கொஞ்ச நாள் நம்மளால பண்ண முடியும். ஒரு சிலதெல்லாம் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே. அப்போ நான் அந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அவர் வந்து 50,000 பண்ணாருன்னா 18 lakhs பண்ணிருப்பாரு. ஆமா சார். 18 lakhs. ஆமா. ஆனா 3 இயர்ஸ்லயே அவர் அச்சீவும் பண்ணிடுறாரு பாருங்க. ஓகே. டிஃபர்மென்ட் 3 இயர்ஸ்லயே நான் அச்சீவ் பண்ணிடுறாங்க. 3 இயர்ஸ்லயே இயர்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி மாதிரி இருக்கு அவருக்கு. கரெக்ட். ஓகே. ஓகே சார். கரெக்ட்டுங்களா. ஓகே. அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து நம்ம வியூவர்ஸ்க்காகங்க இது ஒரு போனஸ், ஒரு ஸ்லைடு மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்து எவ்வளவு வந்து எஸ்ஐபி பண்ணா எவ்வளவு எஸ்டபிள்யூபி எடுக்கணும், இது ரெகுலரா நமக்கு வர கால்ஸுங்க. ஓகே. புரியுது. ஸோ ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சார்ட்டுங்க. ஓகே. நம்ம வந்து ஒரு 8 வருஷத்துக்கு பண்றோம்னா ஓகே. எஸ்ஐபிங்க, நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10,000 ரூபாய் பண்றீங்க. ஓகே சார். 1xனா நீங்க வந்து 8 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி 10,000 ரூபாய் பண்ணலாங்க. ஓகே. 10,000 எடுத்துக்கலாம். 10,000 எடுத்துக்கலாம். அது எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி வித்ட்ராவல்ஸ் பாருங்க, அதாவது லைஃப் டைம் வரைக்கும் நீங்க ஒரு இது ஜஸ்ட் தம்ப் ரூலுங்க இது. ஓகே. புரியுது சார். ஓகே. இதே நீங்க 10 வருஷம் பண்ணீங்கன்னா ஓகே 1.5 டைம்ஸ் எடுக்கலாங்க. ஓகே. அப்போ வந்து 10,000 பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணீங்கன்னா 11வது வருஷத்துல இருந்து 15,000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். ஓகே சார். புரியுது. ஓகே. ஓகேங்களா. இல்ல இன்னும் கொஞ்சம் முடியும் நம்மளாலன்ற மாதிரி 12 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டோம்னா ஓகே. ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்க 10,000 நீங்க பண்றது 12 வருஷத்துக்கு 13வது வருஷத்துல இருந்து நீங்க 20,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம்.
ஓகே. புரியுது சார். ஓகே. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 15 வருஷத்துக்கு நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டோம்னா, ரூ. 10,000 ஓகே. பண்ணியிருக்கோம்னா, 3 டைம்ஸ்ங்க. 30,000 நம்ம வித்ட்ராவல் பண்ணலாம். 16வது ஓ வருஷத்துல இருந்துங்க. ஓகே சார். ஸோ ஓகே. இது அவங்கவங்க ஏஜ்க்கு ஏத்த மாரி, அவங்கவங்க சேலரிக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ எஸ்டபிள்யூபி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு டேட்ல என்ன அமௌண்ட்ன்றத 8 வருஷத்துக்கு நம்ம எஸ்ஐபி 10 இயர் போட்டு எஸ்டபிள்யூபி 10 இயர்ஸ்க்கு அப்புறம்ன்றோம் இல்லைங்களா? 8 கரெக்ட். இயர்ஸ்க்கு இன்ஃப்ளேஷன் என்னன்றதும் கால்குலேட் பண்ணிக்கணுங்க. கண்டிப்பா சார். அப்ப ஆமா. அந்த அமௌண்ட் நமக்கு போதுமா? அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி அவங்கவங்க ஏஜ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணுங்க. இப்ப நம்ம 40 வயசுல இருக்கிறோம்னா, நம்ம 60 வயசுக்கு பிளான் பண்றோம்னா, எல்லாருமே வந்து முன்னாடியே இன்னும் நான் வந்து 30 வயசுல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்ன்ற வார்த்தையை கேட்க கூட மாட்டாங்க, திங்கும் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்ட்லயே வராதுங்க லைஃப் ஸ்டைல்ல. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? பட் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே அந்த டைம்ன்றது ஓடிடுங்க. அந்த கண்டிப்பா டைம் சார். வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ன்றது ஒண்ணும் இருக்காதுங்க. ஓகே. எப்படி ஒண்ணா வாழலான்றது முன்னாடிங்க ஒரு டைம்ல இருந்தது. கரெக்ட்டுங்களா? அப்படியே கண்டிப்பா சார். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி, பசங்கள டிபெண்ட் பண்ணி அப்படி ஓடிடுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா சார். சொல்றேன். ஆமா. ஆனா இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம வந்து ஒரு ஒரு செல்ஃப் நம்ம கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரையரா திங்க் பண்ணணும்ன்றேன் நானு. ஒரு சில பேசிக் கால்குலேஷன்ல இந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பசங்களுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் இவ்வளவு தேவைப்படுது. இவ்வளவு பேரண்ட்ஸ டேக் கேர் பண்றதுக்கு தேவைப்படுது. இப்ப என்கிட்ட கேட்ட இந்த இன்வெஸ்டரே இந்த மாதிரி தானே ஒர்க் அவுட் பண்ணாரு இல்லைங்களா? அவரோட வீட்ல வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு ஒரு ரூ. 5,000 எஸ்டபிள்யூபி பண்ற மாதிரி எனக்கு இருக்கணுங்க. அது டுவர்ட்ஸ் அதுக்கு போயிடும். அந்த கார்பஸ் நான் அது பண்ணிடுறேன் நானு. கண்டிப்பா சார். ஆமா. நான் இந்த ஹோம் லோன்ல இருக்குது. எனக்கு தெரியாது. இப்ப நல்ல சேலரில இருக்கேன் நானு. ஓகே. ஓகே சார். ஆனா வந்து அடுத்தது இது எவ்வளவு டைமுக்கு இது கன்டின்யூ ஆகுன்றது தெரியலன்றாரு. கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப நான் வந்து இப்ப எவ்வளவு வேணா புஷ் பண்றதுக்கு ஓகே. நான் 5 வருஷம், 6 வருஷம்னா கூட இல்ல சார். எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஜாப் செக்யூரிட்டியும் எனக்கு தெரியல. என்னால ஓகே. அவ்வளவு வருஷம்ன்றத விட எவ்வளவு கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க. அதிகமா நான் பண்றதுக்கு ரெடின்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கேட்டாருங்க. ஓகே சார். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணுங்கன்ற இந்த ஏஜ்ல அவர் ஆக்சுவலா அவர் கேட்டவரோட ஏஜ் அரௌண்ட் 30 தாங்க. ஓகே. 30 தான். பரவால்ல சார். ரைட் டைம்ல ரைட் இதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸும் எல்லாருக்கும் பொதுவா வந்துச்சுன்னா, இந்த பினான்சியல் இதுவை நம்ம டிராவல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஏன்னா கரெக்ட் சார். அந்தந்த மைல் ஸ்டோன் நம்ம கிராஸ் பண்றோம் இல்லைங்களா? 40 வயசு, 50 வயசு, 60. அப்ப நீங்க அந்த 60 வயசுல இருக்கும்போது அடுத்த ஒரு 20, 25 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்குன்ற மாதிரி நமக்கு என்னென்ன தேவைன்ற அமௌண்ட் தனியா இருக்குது. கண்டிப்பா சார். ஆமா. அப்ப அந்த கார்பஸ் வந்து அந்த டைமுக்குன்ற மாதிரி ஒரு பேசிக் கால்குலேஷன் போட்டாவே வந்துருது இல்லைங்களா? இப்பதான் ஆன்லைன்லயே ஆமா. எஸ்ஐபி கால்குலேட்டர், லம்சம் கால்குலேட்டர், எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். கண்டிப்பா. சோ அந்த நம்ம மாதிரி தான். பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஆமாங்க. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஈஸியா. ரைட். அதே கரெக்ட் சார். மாதிரி லம்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில கேட்டகரியில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இன்னைக்கு பத்தலன்னா இவ்வளவு அந்த லம்சமா போட்டுட்டு இத்தனை வருஷம் டிஃபர் பண்ணணும்னு இருக்குங்க. இல்ல ஓகே சார். மோஸ்ட்லி இப்ப தேவைப்படுறது இந்த லாஸ்ட் சார்ட் நம்ம போட்டது என்னன்னா, இன்கம்ல இருக்கவங்க மந்த்லி இன்கம்ல இப்ப ரெகுலரா இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். அப்போ இவங்களே இத்தனை வருஷத்துக்கு நான் பண்ணணும் எனக்கு இந்த அவங்களோட சேலரியை கூட கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்ப என்னோட சேலரி நான் வந்து எனக்கு மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்ணணும்னு போது அந்த ஜாப் ஃபியர், ஜாப் அன்சர்டனிட்டில கூட நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா நமக்கே ஒரு சார். செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும்ன்ற நான். உண்மைதான் சார். அப்போ இது டுவர்ட்ஸ் நம்ம பண்ணும் போதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் இயர், தேர்ட் இயர்னும் போது நம்ம டிசிப்ளினா ஒரு தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளே ஒரு கார்பஸை கூட பில்ட் பண்ணும் போதுங்க அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், அடிஷனல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்ன்றேன் நான். அப்ப கண்டிப்பா நம்ம சார். என்ன பண்ணுவோம்னா இன்னும் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க அந்த கண்டிப்பா. நமக்கு சேலரி நம்ம என்னைக்கு ஓவர் டேக் பண்றோமோ எஸ்டபிள்யூபில போது அப்போ அதுவே தானங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல. கண்டிப்பா சார். ஆமா. உட்கார்ந்து அவங்க திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் சார் இத. ஆமாங்க. இப்ப பண்றப்ப ரொம்ப ஏன் ஜாஸ்தி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. கரெக்ட். நீங்க அடிக்கடி சொல்றது அதான். சும்மா ஒரு பேருக்கு 2000, 3000 ஸ்டார்ட் பண்ணாம, ஆமா. ஒரு கோல் ஓரியன்டடா ஒரு 5000, 10,000, 15,000 இதுக்கு தான் நான் சேர்த்து போறேன்றப்ப அவங்களுக்கு ஒரு டிராவலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கரெக்ட்டுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. ஆமா. எல்லா சும்மா சும்மா பர்பஸுக்குமே பண்ணா அவங்க கால்குலேட் பண்ணிக்கலான்றேன். ஒரு பேசிக் தானேங்க. ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் எடுத்து போடுற மாதிரி தான் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. எனக்கு இந்த பர்பஸுக்கு நான் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இது கட்டணும். அதுக்காக எனக்கு இந்த அமௌண்ட் இந்த வருஷத்துல தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா டென்யூர்லயுமே பண தேவை இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்லி குவார்டர்லி கட்டுவாங்க, 6 மந்த்லி இந்த இது ஆனுவலி இந்த இது கட்டுவேன். இந்த பாலிசிக்கு நான் இவ்வளவு ஃபீஸ் இவ்வளவு பிரீமியம் கட்டுறேன். சரிங்களா? கண்டிப்பா ஒரு சார். வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் அது இது எல்லாமே கவர் பண்ணி இந்த வருஷ செலவு இது ஆகுது.
அப்புறம் அதே மாதிரி ஒரு 3 இயர்ஸ் டைம்ல நான் வந்து அந்தந்த பர்பஸ் அந்த ஒரு இது கட்டணும்னு இருப்போம். ஒரு சிலர் வந்து அந்த வெக்கேஷனுக்கு பிளான் பண்றாங்க இல்லைங்களா? ஃபேமிலியோட போறதெல்லாம் சொல்றேன். ஆமா. இது எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது இல்லைங்களா? நெறைய பேர் என்ன சொல்றாங்க, "சார் நான் அவ்ளோ எஸ்ஐபி எல்லாமே பண்ணிட்டேன். இன்னைக்கு காலத்துல நான் என்ஜாய் பண்ணாம என்ன சார் பர்பஸ்ன்னு சொல்றது?" இது வந்து ஜெனரலா கொஸ்டின் மார்க். இது அதுக்கு வந்து நம்ம யாரும் கமெண்ட்டே பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷன்ல அவங்கவங்களே ஆன்சர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப யாருமே என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லீங்களே. அத நீங்க ஒரு கோலா கண்டிப்பா. வச்சுக்கலாம்லன்றேன் நான். அதுக்காக பிளான் கண்டிப்பா. பண்ணிட்டு கண்டிப்பா சும்மா சார். நம்ம ஒண்ணு என்ன சொல்றதுங்க, அன்அக்கவுண்டபிளா எதுவுமே நம்ம ஒரு ஐடியாவே இல்லாம செலவு பண்றதுக்கு, அட்லீஸ்ட் கண்டிப்பா. நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா செலவு பண்ணுவோம் இல்லைங்களான்றேன். உண்மதான் சார். அதுவும் சேர்த்து வச்சு நம்ம நல்லாவே தாராளமா செலவு பண்ணலாம் ஆமா. நம்ம. செலவு பண்ண வேண்டாம்ன்றது நம்மளோட மோட்டிவ் கிடையாதுங்க. அது வந்து கரெக்ட். செலவு பண்றதுக்கு எது எது முக்கியம்ன்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியும் குடுத்துடணுங்க. சில கோல்ஸ்லாம் பிரையாரிடைஸ் பண்ணிடணும்ல. கரெக்ட் சார். ஆமா. ரிட்டயர்மென்ட்க்கே அவங்க பணம் இல்லைன்னா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணி எந்த யூஸும் இல்ல இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன் பிரயோஜனமே இல்ல நானு. சார். ஆமா. ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மென்ட்க்கு 50 வயசு இல்லைங்க. 60 வயசு, 70, 80, 90ன்ட்டு இன்கிரீஸ் ஆயிட்டு தான் போகுங்க. கரெக்ட் சார். ஆனா நமக்கு ஏர்னிங் ஏஜ்ன்றது வந்து 50, 60 வயசுல 60 வயசுன்றது அந்த காலங்க. இப்பயே சொல்றேன் நானு. அந்த 60 வந்து இனிமே வந்து அடுத்த ஜெனரேஷன்ல வந்து 60 வயசுக்கும் வேலை பண்ணுவாங்களான்றது தெரியாது. அது கம்மியாயிட்டே வருது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு புடிச்சதெல்லாம் பண்ணணும். இல்ல 40 வயசு 45 வயசுல கூட நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி நான் புடிச்சது கண்டிப்பா. பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. நீங்க அத கம்மி பண்ணீங்கன்னா, நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற டென்யூர் பீரியட் அதிகமாகுதுல்ல. ஆமா. அப்ப நீங்க 60 வயசுன்னு வச்சீங்கன்னாவே 90 வயசு வரைக்கும், இல்ல 80 வயசுன்னும்போது 20 வருஷம், 30 வருஷம் வந்துருது இல்லைங்களா? அந்த பீரியட்ல நமக்கு இன்கமே இல்லாத பீரியட். கண்டிப்பா. ஆமா. அப்போ இப்ப நமக்கு இப்பவே பிளான் பண்ணலன்னா, அப்ப காசு இல்லாம அந்த லாங்கிவிட்டி இருந்தும் யூஸ் இல்ல இல்லைங்களான்ற அது ரொம்ப ஆமா. கஷ்டமான பொசிஷன்ல. வாழ்ந்தும் காசு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லன்ற மாரி. கரெக்ட். ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்கள ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா. இதுவரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்மள கன்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.